வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பர் நாள், சூப்பராக ஸ்டார்ட் ஆகிருக்குது. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என் மச்சனை மேரேஜுக்கு பத்திரிக்கை அடிக்க கொடுக்க போகிறோம். பத்திரிக்கை அடிக்க கொடுக்குறது, இன்றைக்கி அது சாம்பிள் வாங்கிட்டு போய் ஒரு ப்ரூஃப் மாதிரி ஓகே பண்ணிவிட்டு ஒரு சாம்பிள் மட்டும் இன்றைக்கி வாங்கி முக்கியமாக தாய் மாமாங்களுக்குலாம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் கோயிலில் போய் வெத்தலை பாக்கு வச்சாச்சு, பெரியவங்களுக்கு வெத்தலை பாக்கு வச்சாச்சு. நீ வந்து மாமாக்களுக்கெல்லாம் பத்திரிக்கை வச்சா அடுத்தடுத்த வேலையை அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் வந்து நீங்கள் பத்திரிக்கை ப்ரூஃப் வாங்கிட்டு அது சாம்பிள் பத்திரிக்கை ஒரு 10 வாங்கிட்டு நம்ம போய் பத்திரிக்கை வைக்க போகிறோம். அதுதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. சரி வாங்க, வீடியோ போக போக உங்களுக்கு அப்படியே கண்டிப்பாக பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியில் இந்த லக்கேஜெலாம் அப்படியே நம்ம வண்டிக்கு மாற்றிட்டோம். இந்த வண்டி எங்கள் மாமாவுக்கு இப்போ அவர் எங்கேயாவது போவார், அதனால் அந்த வண்டிக்கு கொண்டு அங்கே விட சொல்லிட்டேன். வண்டி கிளம்புது தாராபுரம். நம்ம இனி வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் ட்ராவல் பண்ணுவோம். சரிங்களா? நீ போயிட்டு பத்திரிக்கைலாம் வச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அப்படியே போக போக ஒவ்வொன்றா கண்டினியூ பண்ணுறேன். வண்டி மாற்றி வச்சு அந்த வண்டி கிளம்புது. நம்ம நீ அப்படியே போய் ப்ரூஃபெல்லாம் பார்த்துட்டு லாக் பண்ணிடுவோம். வண்டி தள்ளி நிற்கிது. இப்போ நம்ம இனி போயிட்டு அப்படியே போய் ப்ரூஃபெல்லாம் பார்க்கணும். பத்திரிக்கை ப்ரூஃப்லாம் பார்த்துட்டு அப்படியே தாட்டி விட்டு பாருங்க, எங்கள் மாமனார் அங்கே நிற்க முடியல, வந்துட்டார் இங்கே. போய் வாங்க போவோம். much later. ஃப்ரெண்ட்ஸ், போய் பத்திரிக்கை அடிக்க கொடுத்துட்டு வந்துட்டோம். எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. சாம்பிள் பத்திரிக்கையும் வாங்கிட்டு வந்துட்டோம். எங்கே அந்த சாம்பிள் பத்திரிக்கை வாங்கிட்டு வந்துட்டோம். இவங்களும் கடை வீதி போனாங்க. கடை வீதி போயிட்டு ஏதோ உள்ள லைனிங்லாம் வாங்கணுன்னாங்க. பாருங்க, சாம்பிள் பத்திரிக்கை ஜம்முன்னு அடிச்சு வாங்கிட்டு வந்துட்டோம். சாம்பிள் வாங்கிட்டு வந்துட்டு நாளைக்கு பிரிண்டிங் எல்லாம் முடிச்சு தந்துடுவாங்களாம். வந்துட்டாங்க பாருங்க, மாமியார் வந்துட்டாங்க, அங்கேருந்து வராங்க பாருங்க. அவ்வளோதான், அவங்கள ஏற்றிட்டு அப்படியே பத்திரிக்கை வைக்க கிளம்புறோம். சரி, நான் அப்படியே போக உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா? கிளம்பிட்டோம். இப்போ அடுத்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து கேரளா, பொன்னூர் வந்து கேரளா. உங்களுக்கு சொல்லிட்டுனா சொல்லலை. ஆமாம், வந்து நம்ம போகிறது வந்து கேரளா, பொன்னூர் வந்து கேரளா பார்டர் தான். ஒன்றும் ரொம்ப தூரம் இல்லை, பார்டர்லேருந்து கொஞ்சம் முன்னாடி அங்கே தான் போகணும். அதனால் இப்போ கிளம்பி போயிட்டுருக்குறோம். இப்போ நீங்கள் அங்கே போயிட்டு பத்திரிக்கை வச்சுட்டு அங்கே இன்னும் 2-3 பத்திரிக்கை வைக்கணும். அதெல்லாம் வச்சுட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துடுவோம். அதெல்லாம் தான் நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. சரிங்களா? உங்கள் இப்போ போகிற ரூட்டில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ புது பைபாஸில் எப்படி போவோம்னு நினைக்கிறேன். அதில் கொஞ்சம் டீவியேஷன்ஸ் இருக்கும், ஆனால் போவோம். நான் அதெல்லாம் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குது என்னன்னு. சரிங்களா? வாங்க அப்படியே ரோட்டை பாருங்கள், எப்படி இருக்குது. அம்மன் இருக்கும். ஸ்பீடில் வீட்டில் தான் போகிறோம். பார்த்தீங்களா, இதான் ஒட்டஞ்சத்திரண்டு பொள்ளாச்சி மெயின் பைபாஸ் எப்படி போட்டிருக்காங்க பாருங்க. ஏகதேச வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. அங்கங்கே பிட்டாக கொஞ்சம் ஒர்க் இருக்குது. கொஞ்சம் தூரம் பொள்ளாச்சி போகிற வரைக்கும் கொஞ்சம் அங்கங்கே ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் ஜம்முன்னு வந்துருச்சு, ரோடு ஜம்முன்னு ஆகிப்போச்சு. பார்க்குறதுக்கு ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குது. 100 ஈஸியாக க்ரூஸ் பண்ணிட்டு போகலாம் ரோட்டில். டோல்கேட்டுக்கு வேலை ஆகிட்டு இருக்கு பாருங்க. உடம்பப்பேட்டை தாண்டான்னு ஒரு டோல், பழனி தாண்டன்னு ஒரு டோலாமா, பழனி தாண்டன்னு ஒரு டோல் போட்டிருக்காங்க. அதே மாதிரி உடம்பப்பேட்டை தாண்டன்னு ஒரு டோல், 40 கிலோமீட்டர் 45 கிலோமீட்டருக்கு ஒரு டோல். 50 கிலோமீட்டரா 50 கிலோமீட்டர் நினைக்கிறேன். 50 கிலோமீட்டருக்கு ஒரு டோல். வேலை ஆயிடுச்சு ஏகதேசம். ஃப்ரெண்ட்ஸ், பொள்ளாச்சிக்குள்ளே வந்துட்டான். இந்த தேங்காய் பழம் இதெல்லாம் வந்து பத்திரிக்கை வைக்கும்போது பழம் இதெல்லாம் வச்சு தான் வாங்கணும். அதனால் போய் பழம் வாங்க போகிறப்போ பழம் அந்த பூ அந்த இதெல்லாம் வச்சு கொடுப்பாங்க. தாய் மாமா பத்திரிக்கை, சம்மந்தி பத்திரிக்கை அதே தான். தாய் மாமா பத்திரிக்கை அப்புறம் சம்மந்தி பத்திரிக்கை ரெண்டே ஒரே இதுங்காட்டி ஒரே சேர இது பண்ணுறோம். சரிங்களா? இப்போ போய் அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவோம். சாப்பிட கூப்பிட்றாருங்களா? அது வரைக்கும் அவங்க ஃபோன் அடிச்சுட்டு இருக்காங்க. நாங்கள் வரோம்னு சொன்னது 11 மணிக்கு, இப்போ மணி 3 ஆயிடுச்சு. அவங்க நமக்காக எல்லா வேலையும் விட்டுட்டு அவங்க வந்துட்டாங்க. அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் போகணும். ஏன்னா நம்ம வேணுங்கன்னே லேட் பண்ணல. அங்கே இப்போ ப்ரெஸ்ஸில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரணும்லங்க. இல்லை ப்ரூஃபெல்லாம் பார்த்து எல்லாம் ஓகே பண்ணிவிட்டு அப்புறம் இந்த ஜாக்கெட்லாம் தைக்க கொடுக்கணும். அதெல்லாம் எல்லாம் கொடுத்துட்டு தான் வந்தோம். அதனால தான் லேட்டு. மற்றபடி ஒன்றும் லேட் இல்லை. போய் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா?
அது இல்லாமல் இப்போ இன்னைக்கு எல்லாருமே ஒரு வேலையாக கிளம்பி இப்போ போயிட்டுருக்கோம். ஆனால் என் வீட்டுக்காரமாக ஒரு வருத்தம், நிம்மதியாக தூங்க விட மாட்டாரு. வீடியோ எடுக்கிறதுக்காக கூட்டிகிட்டு வர்றாரு. இது நம்ம நல்லா தூங்கிட்டு வந்தா பொள்ளாச்சி வந்துருச்சுமா வீடியோ எடுமா அப்படின்னு அதுக்கு சொல்கிறா அப்படின்னு. நம்மளை நிம்மதியாக தூங்க விட்றாங்களா, கூட்டி வந்து கொள்றாங்க அப்படின்னு. இப்போ கட் பண்ணுறியா? ரெக்கார்டில் இருக்கா? ரெக்கார்டில் இருந்தாச்சு. ஏன்னா மக்களுக்கு தெரியணும்ல, ஒரு யூடியூப்ல வீடியோ போடுறது எவ்வளோ சிரமம் என்னங்கிறது. எத்தனை திட்டு வாங்கணும் தெரியுங்களா? சும்மா இல்லை, நல்லா இருக்குன்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நமக்காக இன்னும் 2 பேர் வேலை செய்யணும். அதெல்லாம் இருக்குது சரிங்களா. ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்குது. பரவாயில்ல, தூங்கக்கூடாது தேவேனி மத்தியான நேரத்தில். அதுக்காக தான் அவனை எழுப்பி வீடியோ எடுக்க சொல்லிக்கிறேன். மாமனார் எல்லாம் எடுங்கன்னு இருக்காரு. எடு இதே பழக்கடை. அன்னைக்கு இதே கடையில் தான் வாங்கினான். அன்னைக்கு பொண்ணு பார்க்க போகிறேன். அன்னைக்கு அதே கடையில் இருக்கிறேன், அதே கடையில் வாங்கினேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டோம், பொள்ளாச்சி தாண்டி வந்துட்டோம். இதான் கோபாலபுரம், இதான் செக் போஸ்ட்டு, தமிழ்நாடு கேரளா பார்டருங்க. இங்கே வந்துட்டோம். இதுலேருந்து பக்கம்தான், அது உள்ளே போக வேண்டியதில்லை. முன்னாடியே அவுட்டரில் அப்படியே லெஃப்ட்டில் உள்ளே போயிடலாம் அவங்க தோட்டத்துக்கு. அதனால அப்படியே போகிறோம் சரிங்களா. இதுதான் தமிழ்நாடு கேரளா பார்டர். பாருங்கள், எல்லா வண்டியும் நிற்கிதுங்களா. டீபோர்டு வண்டிலாம் நிற்கும். நல்லா பர்மிட் போட்டு இருந்துருக்காங்கிட்ட பர்மிட்லாம் போட்டு உள்ளே போவாங்க. அதனால கேரளா விளாக்கில் கேரளா சீரீஸில் பேசி வச்சுருக்கேன். போகலாம். நான் ஒரு லாட்ரி கேரளா ஆரம்பிச்சோம். கொஞ்சம் நேரத்தில் அப்படியே எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டோம். அது மாதிரி என் பாப்பா, அங்கே ஒரு பாப்பா இருக்குது. அந்த பாப்பா ஸ்கூல் முடிச்சு வருதா, கூட்டிகிட்டு வந்துருங்க அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு போயிட்டு திருப்பி வந்துட்டோம். சரி சும்மா இருக்கிறதுக்கு போர் அடிச்சுது. கேரளா வரைக்கும் வந்துட்டோம். எப்பயும் போலதான் லாட்ரி வாங்காமல் போனால் நல்லா இருக்குமா? ஃப்ரீயாக இருக்க டைமில் லாட்ரி வாங்கலாம்னு சொல்லி லாட்ரி கடைக்கு வந்திருக்கோம். லாட்ரி வாங்குகிறோம், பம்பர் அடிக்கிறோம், பட்டையை கிளப்புறோம் சரிங்களா. வாங்க போய் லாட்ரி சீட் வாங்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வரவங்க பார்த்தீங்கன்னா எங்கள் மாமனார் சீட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. நம்மளும் போய் ஒன்று எடுப்போம். பம்பர் அடிக்குது. ஆமாம், எல்லாத்துக்கும் பங்கி கொடுத்துருவோம். மாமனார் என்ன எடுத்துருக்காருன்னு தெரியல. எனக்குங்க என் வீட்டுக்காரம்மா கூப்பிட்டு எடுத்து சொல்லுவோம். தேவை நீங்க வா வா மகாலட்சுமி, எங்கள் வீட்டு மகாலட்சுமி என்ன எடுக்குதுன்னு பார்ப்போம். ஏனுங்க நாளைக்கு 1 கோடி அது ஒரு பம்பர் வாங்கி வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் தேவைனே அன்னைக்கு நாளைக்கு ஒன்று எடு, நாளான்னைக்கு ஒன்று எடு. வெள்ளி சரி ஞாயிற்று அன்னைக்கு வரும்போது இந்த பம்பர் ஒன்று எடுத்துட்டு போயிட்டான். இது வந்து நாளைக்கு ஒரு குழுக்கள் இருக்கு, நாளான்னைக்கு ஒன்று இருக்கு. நான் நாளான்னைக்கான சீட்டு நான் எடுக்கிறேன். இதான் நான் நாளான்னைக்கு 80 லட்சம். ஒரு சீட் எடுத்துருக்கிறேன். நான் நாளான்னைக்கு குழுக்கள் என்ன எப்படி நம்ம அடிச்சதுன்னா 80 லட்சம். வலு நீ எடுத்து நாளைக்கு 1 கோடி. 1 கோடி. இப்போ என் வீட்டுக்காரம்மா எடுக்கிறது 1 கோடிங்க. பாருங்க, அடிச்சு அது அடிச்சதுனால சூப்பராக இருக்கும். அப்படியே டிவியில் பார்த்து கொடுத்துருக்கேன். சீட் என்ன சீட்டுமா? நம்பர் காட்டு. ஜம்முன்றது 1 கோடி நாளைக்கு. ரைட்டு, சூப்பர் நம்பர். தலைவர் பக்கத்து கடையில் இருந்தார். அவரும் சொல்லிட்டாரு, நானும் யூடியூபர் தாங்க, வாங்க எங்களையும் 2 எடுங்க அப்படின்ட்டு. ஆமாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு மால் எலக்ட்ரிக் சென்டர். டிக்கெட்ஸோட ஃபுல் டீடைல்ஸ், செட் கலெக்ஷன்ஸ் பார்க்கணும்னா, செட்டு பார்க்கணும்னாலும் சரி, சிங்கிள் பார்க்கணும்னாலும் சரி, நீங்கள் கான்டாக்ட் பண்ண வேண்டிய ஒரே நம்பர் இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. சைடில் மென்ஷன் பண்ணிடுங்க. கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் அவரோட சேனல் லிங்க் போட்டு விட்றேன், பாருங்கள். கண்டிப்பாக அண்ணனோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அவரோட சேனல் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், நீங்கள் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் லாட்ரி ஷாப்பு. இவங்க ஆன்லைன்லேயும் பண்ணுறாங்க. நீங்கள் அதே மாதிரி கொடுக்கறனால இவங்ககிட்டே கொடுத்து நீங்கள் அமௌண்ட் வாங்கிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ லாட்ரி பம்பர் டிக்கெட் செட் அவைலபிள் இருக்குது, சிங்கிள் அவைலபிள் இருக்குது, பம்பர் செட்ஸ் இருக்குது, பம்பர் சிங்கிள் டிக்கெட்ஸும் அவைலபிள் இருக்குது. பாருங்கள் எல்லாமே வச்சுருக்காங்க. நீங்கள் ஒரு கான்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டாக எல்லாமே ஏற்பாடு பண்ணி தருவார், வாங்கி கொடுப்பாரு. அப்பா கூப்பிட்டு வந்துட்டாரு. நாங்கள் இன்னும் பத்திரிக்கைக்கு அப்படியே கிளம்புறோம். போலாங்களா? இப்போ நம்ம வந்து கோபாலபுரத்தில் சீட்லாம் வாங்கியாச்சு. பாப்பா வந்துச்சு, பாப்பாவை கூப்பிட்டாச்சு. இப்போ நம்ம வந்து அவங்க ஊருக்கு போயிட்டுருக்குறோம். கரடிப்பாறை தானே? ஏவா கரடிப்பாறை தானே? கரடிப்பாறை களம். கரடிப்பாறை களம்ங்கிறது தான் அவங்க ஊர் பேரா. இங்கே பாருங்க, இந்த ரோடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா ரூட் எப்படி இருக்குன்னு?
ஒத்தையடி பாதையாட்ட தான் போகும். செமையாக இருக்குது ஏரியா. அன்றைக்கி வந்தப்போ இந்த இடத்துல காட்டல நான் அன்றைக்கி பொண்ணு பார்க்க வந்தேன். அன்றைக்கி பாருங்க எப்படி இருக்கும், நீட்டாக இருக்குது பாருங்க. சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஏரியாவில் தான் இருந்துக்கணும், அமைதியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டோம், அதான் வீடு. அங்கே போயிட்டு பத்திரிக்கை வச்சுட்டு அப்படியே உங்களுக்கு திருப்பி கண்ணி போட்டுறேன், சரிங்களா? சூப்பராக இருக்குது. இந்தமாரி ஏரியாவில் தான் இருக்கணும். எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்க, அழகாக இருக்குது பாருங்க. டிராக்டர் பாருங்க எப்படி இருக்குன்னு. சாப்பிடாம எடுக்கிறீங்களா? நீங்கள் பேசுங்க. என்ன சொல்றேன் என்ன பேசுகிறேன் நீங்கள்? ஒரு தங்கச்சி வயது கல்யாணங்க வச்சிருக்கேன். வியாழக்கிழமை புதன்கிழமை மணிக்கு குடும்பத்தோட ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பத்திரிக்கை வச்சிட்டோம். இதே இன்னொரு மாமா வீட்டுக்கு வந்துருக்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்கு போயிட்டுருக்கோம். பத்திரிக்கை வச்சுட்டு உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன், ஓகேங்களா? ஒன்று பண்ணுறேன், பத்திரிக்கையை வச்சு முடிச்சுட்டு ஊருக்கு போகிறப்ப கண்டினியூ பண்ணுறேன். பாருங்கள் எப்படி வச்சு மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. இதில் மெயின்டைன் பண்ணுறது பெரிய விஷயங்க. நீட்டாக வச்சு மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. ஆட்டுக்குட்டி எத்தனை ஆட்டுக்குட்டி இருக்குது, ஆட்டுக்குட்டி, மாடு, வயல். இவர் எங்கள் குட்டி நாய் ஒருத்தர் இதில் இருக்கிறார், ப்ளூ கலர். நாய் கடிச்சதுலேருந்து நம்ம எந்த நாயை பார்த்தாலும் பயமாக இருக்குதுங்க நமக்கு. தேவேனே இவனை பாரு, குடி இவனை பாருங்களேன். ஏய் பாருங்க என்ன பண்ணுறான். நான் பாட்டுக்கு உள்ளே போகிறேன்டா, நீ விட்டுரு மகனே. நீ பத்திரிக்கை வைக்கலான்னு வந்தோம். இந்த ஊரில் வருங்க அப்படியே திருவிழா எப்படி இருக்கு வருங்க, ஜம்முன்னு செம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்படி பாடுறாரு இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போய் எல்லாம் பத்திரிக்கையெல்லாம் வச்சுட்டோம், எல்லாத்துக்கும் வச்சுட்டோம். இனி ஒரு பத்திரிக்கை உடுமல்பேட்டில் வைக்கணும். இன்னொரு 3 தாய்மாமெல்லாம் அங்கே இருக்காங்க, அதனால் அவங்களுக்குலாம் அங்கே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஊருக்கிட்ட தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கெல்லாம் பத்திரிக்கை வச்சுட்டோம். பார்த்தீங்களா கோயில் திருவிழா. நம்ம எங்கே போனாலும் ஏதோ ஒரு சாமி, ஏதோ ஒரு கோயில். அங்கே போனால் கோயில் திருவிழா அது செம்ம இது பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதான் இப்போ இருட்டாயிடுச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இருந்தாலும் இன்றைக்கெல்லாம் வச்சுட்டு நாளைக்கு நம்ம போய் அதான் சொன்னேனே, நாளைக்கு போய் நாய் கட்டி ஊசி வேறு போடணும். அதனால் நம்ம கொஞ்சம் நேரமாக போகணும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வேலை என்ன நடக்குதுன்னு அடுத்தடுத்த வீடியோவில் அப்படியே போடுறேன். முடிஞ்சால் அதுக்கு மேலே எடுக்கிறேன். ஏன்னா இதோட இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் உங்களை பார்க்குறேன். கல்யாண சீரீஸில் அடுத்தடுத்து என்ன நடக்குதுங்கிறத நீங்கள் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இன்னொன்று பண்ணுங்கள், எல்லாருமே வீடியோ பாருங்கள், உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது புதுசாக இருக்காங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.